ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதினா பறிச்சுன்னு வந்தேன் பாருங்களேன். ரொம்ப நிறைய இருந்தது, நல்லா வளர்ந்துருந்தது பசுமையாக. ஸோ இன்றைக்கி ஒரு புதினா சாதம் தான் கிளறலாம் அப்படின்ட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சாதம் கிளறும்போது கடைசியாக ஒரு பொடி ஒன்று பொடிச்சு தூவுவேன். அந்த பொடி என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிச்சன்லேருந்தே நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் காஞ்ச மிளகாயில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த காஷ்மீரி சில்லியும் எடுத்துட்டா கலர் கொடுக்கும். அதுலேயும் இதுலேயுமே கொஞ்சம் பாதி பாதி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகா வச்சு வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இது எல்லாத்தையுமே நீங்கள் வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கொரன்னு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த கறி பண்ணுறதா இருந்தாலும் கடைசியில் கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அபார டேஸ்ட் கொடுக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், வதக்கல் கறியாக இருந்தாலும் சரி, இல்லை பொரியல் பண்ணுறோம் இல்லையா தேங்காய் போட்டு, அதுக்கெல்லாமும் வாழைத்தண்டு, வாழைக்காய், அந்த மாதிரி எந்த கறி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் இது ஒரு ஸ்பூன் தூவலாம். கலந்த சாதம் பண்ணும்போது கூட நீங்கள் தூவலாம். அடுத்தது வருங்க, இந்த பயிறு முளைக்கட்டியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஊற வச்சு வடிகட்டிட்டு இந்த கேசரால் அப்படிங்கிற ஹாட் பாட்டில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக பெரிய பெரிய முளை கட்டிடும். அடுத்த நாள் உங்களுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நான் குருமாக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன்.